ஹார்ட் அட்டாக்ங்கிறது யாருக்கு வேணா வரலாம். 19 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம், கல்யாணம் ஆனவங்களுக்கு வரலாம், வராதவங்களுக்கு வரலாம், பேச்சுலராக இருந்தாலும் வரலாம். ஒல்லியா இருக்காங்க பாரு 40 கிலோ, எந்த விதமான கெட்ட வழக்கமே கிடையாது, சர்க்கரை கிடையாது, பிரஷர் கிடையாது, தினம் எக்ஸசைஸ் பண்றாரு. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் தான் இவருக்கு வரும், ஜெனட்டிக்கா வரும். அப்பாவுக்கு தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு இவருக்கு வரும். அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் மகளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸ்ட்ரெஸ் இருக்கு, வெளியே சொல்றது இல்லை. நீங்க ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் வெளியே சொல்றது இல்லை, உள்ள ஸ்ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வருது. ஹெலிகோபாக்டர்னு ஒரு பூச்சி இருக்கு வயிற்றுல, இந்த ஹெலிகோபாக்டர் இன்டியூஸ் ஹார்ட் அட்டாக் வருது. ஹோமோசிஸ்டின் டெஃபிஷியன்சின்னு சொல்லி இதெல்லாம் நல்ல கார்டியாலஜி பாருங்க. ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது தெரியும் இல்லையா? அன்ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது என்ன? அழுகின ஐட்டம் சாப்பிடுவீங்களா? தக்காளி அழுகி தான் சாப்பிடுவீங்களா? அதே மாதிரி தான் அழுகின ஃபுட்டு நேற்று குக் பண்ணி இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிட்ற கலாச்சாரம் இது அமெரிக்கா. அதிகமாக காரம், வரமிளகாய் வச்சுக்கோங்களேன், வரமிளகாய் சாப்பிட்டு வயிற்று எரிச்சல் வரும் இல்லை, பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் வரும் இல்லை. அதிகமாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மீன் வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் பாயில்டு ஃபிஷ் இஸ் ஓகே, பாயில்டு ரைஸ் இஸ் ஓகே, ஃப்ரைட் ரைஸு நல்லா காரமாக எண்ணெய் வெண்ணெய், வியாதி வரும் இல்லை சார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் சார் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது எல்லாத்தோடைய எண்ணம். ஆனால் அந்த வழிமுறைகளை நம்ம பண்டிக்கிறது இல்லை. நமக்கு வியாதி வராதுன்னு நினைக்கிறோம், நமக்கு ஆக்சிடெண்ட் நடக்காதுன்னு நினைக்கிறோம், ஹெல்மெட் போடுறதுக்கு மறந்துடுறோம், போலீஸ்காரனுக்காக ஹெல்மெட் போடுறோம். ஹெல்த்தி ஃபுட்டு, ஆர்கானிக் ஃபுட்டு, எக்ஸசைஸ் பண்ணு, தினம் ஒரு 3/4 மணி நேரம் யோகாசனம் பண்ணு, ரோடில் போய் நடக்காது, ஒரு ஸ்கூலில் இருக்க கிரவுண்டில் நட, வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணு, யோகாசனம் பண்ணு, ஸ்கிப்பிங் பண்ணு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. ஏன் பண்ணுறோம் இல்லை? நான் வியாதி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். கரெக்டாக ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, பிரெயின் அட்டாக்கும் வரக்கூடாது, வயிற்றில் அல்சர் வரக்கூடாது, கொலஸ்ட்ரால் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாதுன்னா நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா முக்கியமாக வேண்டியது அந்த எண்ணம். ஐ ஆம் ஹெல்த்தி, நான் சந்தோஷமாக இருக்கணும் சார். நான் கல்யாணம் பண்ணியாச்சு, எனக்கு 2 குழந்தை இருக்குது, எந்த காரணத்தை கொண்டும் நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடாது. அப்போ உடம்பை செக் பண்ணிக்கோங்க, பேஸ் லைன் செக்கப் ஒரு 40 வயசில் பண்ணிக்கோங்க, 45 வயசில் பண்ணுங்கள், 47 வயசு 50 வயசில் பண்ணுங்கள். அப்போது ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது தெரியும் இல்லையா? அன்ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது என்ன? அழுகின ஐட்டம் சாப்பிடுவீங்களா? தக்காளி அழுகி தான் சாப்பிடுவீங்களா? அதே மாதிரி தான் அழுகின ஃபுட்டு நேற்று குக் பண்ணி இன்றைக்கி சூடு பண்ணி சாப்பிட்ற கலாச்சாரம் இது அமெரிக்கா. அதிகமாக காரம், வரமிளகாய் வச்சுக்கோங்களேன், வரமிளகாய் சாப்பிட்டு வயிற்று எரிச்சல் வரும் இல்லை, பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் வரும் இல்லை. அதிகமாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மீன் வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் பாயில்டு ஃபிஷ் இஸ் ஓகே, பாயில்டு ரைஸ் இஸ் ஓகே, ஃப்ரைட் ரைஸு நல்லா காரமாக எண்ணெய் வெண்ணெய், வியாதி வரும் இல்லை சார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் சார் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது எல்லாத்தோடைய எண்ணம். ஆனால் அந்த வழிமுறைகளை நம்ம பண்டிக்கிறது இல்லை. நமக்கு வியாதி வராதுன்னு நினைக்கிறோம், நமக்கு ஆக்சிடெண்ட் நடக்காதுன்னு நினைக்கிறோம், ஹெல்மெட் போடுறதுக்கு மறந்துடுறோம், போலீஸ்காரனுக்காக ஹெல்மெட் போடுறோம். ஹெல்த்தி ஃபுட்டு, ஆர்கானிக் ஃபுட்டு, எக்ஸசைஸ் பண்ணு, தினம் ஒரு 3/4 மணி நேரம் யோகாசனம் பண்ணு, ரோடில் போய் நடக்காது, ஒரு ஸ்கூலில் இருக்க கிரவுண்டில் நட, வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணு.